நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். ஹாய் நண்பர் அன்பி, அதான் உங்கள் டிவி ஃப்ரீ அட்வைஸ். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நடக்க போகிறது ஈரோட்டில் சம்பவம், சொன்ன மாதிரி சம்பவம் சிறப்பாக இருக்கும். இந்த நடுவில் இந்த பைத்தியக்காரன் வந்து ஸ்பீச் பேசுகிற பண்ணுற சொல்லி தளபதி என்ன பேச போகிற சொல்லி இவருக்கு தெரியுமா? இவர் கலாய்க்கிறாதங்கள இந்த மூஞ்சி எல்லாம் சேராது புரியாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் எச்சத்துப்புறவங்க கூட இந்த மூஞ்சி ஏறாது. நீங்களே காய்த்து போயிடுவாங்களே இந்த வீடு பார்த்துட்டு. இன்னொன்று வரும்போதே நாங்கள் ஊழல் வேணான்னு சொல்லல, யாரையும் கொல்லாமல் ஊழல் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அது எப்படி யாரையும் கொல்லாமல் ஊழல் பண்ணுறது? யாரையும் கொல்லாமல் ஊழல் பண்ணுங்க. பிளாக் டிக்கெட் வித்து அந்த காசுல வளர்ந்த ஒருவன் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவா அப்படின்னு எப்படியா நினைக்க முடியும்? லாட்டி சீட்டு வித்த காசுல 3000 கோடியை மாமனாட்ட ஆட்டையை போட்டு வந்த ஒருத்தனை வைத்துக் கொண்டு இந்த நாட்டுல நல்லாட்சியை தருவோம், நாங்க மாற்றம் கொண்டு வருவோம் அப்படின்னு பேசுறது எவ்வளவு பெரிய வேடிக்கை. ஊருக்கு டயலாக் வச்சுக்கிறது. கரூர்னா பசுவிசி கோயில் தான், புதுச்சேரினா வெளியூர் மாதா தான், திருச்சினா காவிரி தான் அப்படிங்கிறது. இப்போ நாளைக்குள்ள ஸ்கிரிப்ட் இன்னைக்கே போட்டாங்க. நாளைக்கு போறாருல, நாளைக்கு ஸ்கிரிப்டை போட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், என் நெஞ்சில் குடியிருக்கும் தோல்லா தோல்லிஸ் நண்பா நண்பிஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம கட்சியோட கொள்கை தலைவர், அந்த கொள்கை தலைவர் பிறந்த மண்ணு தான் இந்த ஈரோடு. ஈரோடு நாளை நமக்கு தியாகத்து வருது பெரியார் மண்ணு தான். பெரியார் மண்ணு பேக்கரியில் நின்று நீ தின்னு பாரு பண்ணு அப்படின்பாப்ல. அந்த ஈரோடு மண்ணில் ஈரோடு நமக்கு இன்னொன்று யாருக்கு வருது? காவிரி தான். காவிரினா 2 வாய்க்கால் ஓடுறதா இது ஈரோடுன்னு பேரு. அது மட்டுமா, இது மஞ்சள் நகரம் அழைக்கப்படுது, இது ஜவுளி நகரம் அழைக்கப்படுது. அந்த ஜவுளி தொழிலாளர்கள் நெசவாளர் இருக்காங்க, அவங்களோட கிட்னியை திருடித்தா இந்த திமுக வைக்குது. என்ன ஸ்டாலினங்கள் கேக்குதாங்கள்? அவ்வளவுதான். பணம் வந்துருச்சா? பணம் எல்லாம் வந்துருச்சு சாமி. இன்னும் வேணும்னா சொல்லு. ஐயோ இதே போதுண்டா கண்ணு, தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ முதல்ல உடம்பு பாத்துக்கடா. வாட் ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ. இதான் ஸ்கிரிப்ட். இத பேசுறதுக்கு 500 ஏக்கர்ல பந்தல், 24 ஆம்புலன்ஸ், 48 சிசிடிவி, 40 கேமரா, பிக் பாஸ் 100 கேமராக்கள், அப்படி மாதிரி 40 கேமராக்கள், 40 தண்ணி தொட்டி, 25,000 தொண்டர்கள், 10,000 மக்கள். எதுக்கு அவன் பேச போறது? 10 நிமிஷம். இந்த 10 நிமிஷத்துக்கு கொடுக்கிற பில்டப் 10 நாளா கொடுத்துட்டு இருக்காங்க. என்னத்தை பேசுவாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆத்துமணல் கொள்ளையை, கனிம வள கொள்ளையை, இயற்கை